தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 3 கேள்வி கேட்பாங்க. ப்ரீவியஸ் क्वेश्चंसல எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன் 3 கேள்வி கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்ல இருந்து 4 கேள்வி கூட கேட்டிருக்காங்க. இந்த வரப்போற எக்ஸாம்லயும் 3 அல்லது 4 கேள்வி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த டைம் அண்ட் ஒர்க்ல டஃப்பா கேட்கலாம் அப்படினா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல டஃப்பா கேட்கலாம் அப்படினா 2 டைப்ல இருந்து கேட்கலாம். ஒரு டைப் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு, பாதியில ஓடிடுறாரு. இன்னொரு டைப் என்ன அப்படினா 5 ஆண்கள் 10 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 2 ஆண்கள் 15 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க. இந்த 2 விதமான டைப்ல இருந்தா அதிகபட்சம் கஷ்டமா கேட்கணும்னா இந்த 2 டைப்ல இருந்து கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைப் சொன்னல ஆரம்பிக்கிறார், பாதியில ஓடிடுறார், பி மீதி வேலையை முடிக்கிறான்ட்டு. இந்த டைப் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷார்ட்கட் போட்டிருப்பேன். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் ஆரம்பிக்கிறாரு, பி விலகுறாரு, பி மீதி வேலையை முடிக்கிறாரு. இந்த மாதிரி क्वेश्चंस வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க. 3ல ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வந்துரும் சார். ஆனா அதையும் தாண்டி ஒரு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க சார். கிளம்பிடுறாரு, பி மீதி வேலையை முடிக்கிறாரு சார். ஆரம்பிக்கிறார் சார், அப்புறம் பி வந்து இணைகிறார் சார், 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்க சார். சில சமயத்துல ஏ பி சி 3 பேர் கொடுத்துட்டு 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க சார், ஏவும் பியும். அப்புறம் பி கிளம்பிடுறாரு, சி சேர்றாரு சார். இந்த மாதிரி விதவிதமா வந்தா சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அந்த எல்லாத்தையும் அதாவது மொத்தத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதே பார்ஷியல் ஒர்க் மீதி வேலை கணக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே ஷார்ட்கட் தான். அதை நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நான் டெமோ காட்டுறேன். சரியா? எப்படி கேட்டாலும் ஏ ஆரம்பிச்சு பி கிளம்பட்டும், ஏபி ஆரம்பிச்சு பி கிளம்பட்டும், ஏ ஆரம்பிச்சு பி சேரட்டும், ஏபிசி ஆரம்பிச்சு பி கிளம்பட்டும், சி கிளம்பட்டும், ஏ கிளம்பட்டும், ஏ சேரட்டும், என்ன ஆவனா இந்த 4 நிப்பாட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, ஏ விலகினார், பி இணைந்தார், ஏபி ஆரம்பித்தார், பி விலகினார், ஏ ஆரம்பித்தார், பி சேர்ந்து முடித்தார், ஏபி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் பி கிளம்பிட்டு சி வந்து முடித்தார். இந்த 4 டைப்ல எப்படி கேட்டாலும் என்ன ஒரே ஷார்ட்கட் தான், மொத்தமா முடிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்கட்டை சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்கட் நான் திரும்ப சொல்றேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மீதி 3 டைப் இருக்குல்ல, அதையும் உங்க கண்ணு முன்னாடி நான் டெமோ காட்டுறேன். சரியா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். கேள்வி இப்படிதான் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா எல்லா ஒரே ஷார்ட்கட்ல எல்லாமே முடியணுங்க. சரியா? சும்மா ஒவ்வொரு சமூகம் ஒரு ஷார்ட்கட் போடலாம் பழக்கம் இல்ல. ஒரே ஷார்ட்கட் மொத்தத்தையும் தூக்கலாம். சரியா? இந்த கேள்வியை கவனிங்க. ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார், பி ஒரு வேலையை 5 நாளில் முடிப்பார். ரைட்டா? முடிக்கிட்டோம். ஏ வேலையை ஆரம்பித்து 4 நாட்கள் கழித்து விலகுகிறார். 4 நாட்கள் கழிச்சு விலகிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி क्वेश्चन தான் ஷார்ட்கட் சொல்ல போறேன். இதுக்கு பேர் வந்து மீதி வேலை கணக்குகள், பார்ஷியல் ஒர்க். ஒரு ஆரம்பிப்பான் கிளம்பிடுவான். சரி, அந்த மாதிரி क्वेश्चन. இந்த மாதிரி டைப்பை பார்த்தாலே நான் சொல்ற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஏ வேலையை ஆரம்பித்து 4 நாட்கள் கழித்து விலகுகிறார், மீதி வேலையை பி முடிக்கிற எத்தனை நாட்கள் ஆகும்? சரியா? ஏ ஆரம்பிச்சு 4 நாள்ல ஓடிடுறான், மீதி வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள்? இப்ப இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அடுத்த ஏ பி பி சி வரப்ப அப்படியே பொறுமையா கவனிங்க, உங்களுக்கு புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன், கவனிக்காதவங்க கவனிச்சிருங்க. இந்த மாதிரி எந்த கேள்வி வந்தாலும் நான் சொல்றத நல்லா கவனிங்க. 4 டேஷ் இப்படி போட்டுக்குங்க. இந்த மாதிரி எந்த கேள்வி ஆரம்பிக்கிறான், ஓடிடுறான், சேர்றான், எந்த கேள்வி வந்தாலும் மீதி வேலை கணக்குகளுக்கு 4 டேஷ் போட்டுங்க. முடிஞ்சு. ஓகேவா? டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். கவனிங்க. இந்த மொதல் டேஷ் வந்து இந்த கொஸ்டின்ல யார் வேலையை ஆரம்பிப்பான்னு ஒருத்தர் இருக்குல்ல, ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு ஒதுக்குங்க. வேலையை ஆரம்பிப்பவருக்கு மொதல் டேஷை ஒதுக்கிடுங்க. சரியா? இது கரெக்டா கவனிங்க. இந்த கீழே டேஷை வந்து வேலையை முடிப்பவருக்கு ஒதுக்கிடுங்க. எந்த ஒரு கொஸ்டின்லையும் ஆரம்பிக்கிற ஒருத்தர் இருப்பான், முடிக்க ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு இந்த மேல டேஷையும் கீழே டேஷையும் ஒதுக்கிடுங்க. சரியா? இந்த டேஷ் வந்து இந்த ஆரம்பிப்பால வேலையை அவனோட மீதி வேலை என்ன சார் அது? சொல்றேன் டெமோ காட்டுறப்ப உங்களுக்கு புரியும். வெயிட் பண்ணுங்க. ஏ ஆரம்பிப்பவனோட மீதி வேலை இந்த டேஷ். சரியா? இந்த டேஷ் என்னன்னா முடிப்பால ஒருத்தவன், எவனோ ஒருத்தன் முடிப்பால, அவனோட மீதி வேலை. அது என்ன சார் மீதி வேலைங்கிறது? நான் சொல்றேன், டெமோ காட்டுறப்ப உங்களுக்கு புரியும். ஓகேவா? கவனிங்க. நிறைய சொல்லியிருப்பேன், கரெக்டாக கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் பிசிலாம் வரும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன சொன்னேன்? 4 டேஷ் போட்டுங்க. இந்த டேஷ் ஆரம்பிக்கிறவனோட டேஷ், இந்த டேஷ் முடிக்கிறவனோட டேஷ், இந்த டேஷ் மீதி டேஷ், இந்த டேஷ் மீதி டேஷ். என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியும். ரைட்டா? இப்போ இந்த சம்ம கவனிங்க. ஏ வேலையை 10 நாள்ல முடிப்பார். ஏ தனியா இருந்தா 10 நாள்ல முடிச்சிருவாரா? பி ஒரு வேலையை 5 நாளில் முடிப்பார். பி தனியா அந்த வேலையை செய்தா 5 நாள்ல முடிச்சிருவாரா? ஓகே, செய்யட்டும், முடிக்கட்டும். இப்ப கொஸ்டின் எங்க ஆரம்பிக்குதுன்னா அதுக்கப்புறம் தான். ஏ வேலையை ஆரம்பித்துங்கிறாங்களே, இப்ப ஆரம்பிக்கிறது யாரு? ஏ தானே ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிறவங்க எந்த டேஷ் ஒதுக்கணும்? இந்த டேஷா? இங்க வந்து ஏவை போடணும். யாரை போடணும்? ஏவோட முழு நாட்களை இங்க போடுங்க. ஏவோட முழு நாட்கள் என்ன? 10. அந்த 10 இங்க போடுங்க. சரியா? அப்ப ஏ வேலையை ஆரம்பித்து 4 நாட்கள் கழித்து கிளம்புறார். மீதி வேலையை பி தானே முடிக்கிறாரு. முடிப்பவன் யாரு? பியா? பி தானே முடிக்கிறார். ஏ ஆரம்பம், பி முடிப்பா. அப்ப இந்த டேஷ் தானே முடிப்புக்கு வச்சுக்கிறோம். முடிக்கிறான் எவனோ இந்த டேஷ் தானே போடணும்.
பி தானே முடிக்கிறான், பியோட முழு வேலை என்ன 5. இந்த 5 இங்க போடுங்க. எல்லா சம் எப்படி கேட்டாலும் ஆரம்பிக்கிறவன் மேல முடிக்கிறவன் கீழே. சரியா? ரைட். இப்ப இந்த டேஷ் என்னன்னு பார்ப்போம். சரியா? இந்த டேஷ் என்ன சொன்னேன், யார் வேலையை ஆரம்பிக்கிறானோ அவனோட மீதி வேலைன்னு சொன்னேன். அது என்ன அர்த்தம்னா, இப்ப ஏ வேலையை ஆரம்பித்து 4 நாட்கள் கழித்து விலகிறான்னு சொல்றாங்களே, ஏன்னா 4 நாட்கள் கழித்து விலகிறான்னு சொன்னல, அப்ப இந்த டேஷ்ல 4 போடணுமா சார்னு கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. 4 இங்க குட்டியா அப்படி போட்டுங்க, 4 குட்டியா போட்டுங்க எல்லா சமுக்கும். அந்த சில நாட்கள் வேலை செஞ்சு கிளம்புவாங்க, சில நாட்கள் சொல்லுவாங்களே, அதை மேல இப்படி குட்டியா போட்டுங்க. இந்த 10ல இருந்து நான் 4 கழிச்சு 6ன்னு போடுங்க இங்க. அவ்வளவுதான், தட்ஸ் இட், முடிஞ்சு அவ்வளவுதான், ஆன்சர் வந்துச்சு, அவ்வளவுதான். சரியா? ஆரம்பிக்கிறவன் இங்க, முடிக்கிறவன் கீழே. அந்த எத்தனை நாட்கள் ஆரம்பிப்பான ஒன்று கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து இப்படி கழிச்சு விட்டு இங்க, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய வேலை எல்லாம் இல்ல, இப்படி கழிச்சு விட்டு இங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகேவா? இப்ப மீதி வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? பியோட மீதி வேலையை தான் கேட்கறாங்க இங்க, எக்ஸ். அவ்வளவுதான். பி மீதி வேலை, பி தானே முடிக்கிறவனோட மீதி வேலை இங்க எக்ஸ். சரியா? இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் எக்ஸ்? சிம்பிள். எக்ஸுக்கு கிராஸா என்ன நம்பர் இருக்கோ அதை கீழே போட்டுங்க. சரியா? இந்த 10 கீழே போடுங்க, மீதி 2ஐயும் மேல பெருக்குங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு. சரியா? இப்ப 5ஆல் அடிங்க 2, 2ஆல் அடிங்க 3. ஆன்சர் வந்து 3 நாட்கள் இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி. தட்ஸ் இட், முடிஞ்சு. 30 செகண்ட் டக்குன்னு ஆன்சர் வந்துடும். பிராக்டிஸ் பண்ணா 30 செகண்ட். சரியா? நல்லா கவனிங்க. ஆரம்பிக்கிறவன் இங்க ஏ, ஆரம்பிக்கிறவன் முடிக்கிறவன் கொஸ்டின் படிச்சாலே தெரியும். ஏ தானே ஆரம்பிக்கிறான், பி தானே முடிக்கிறான், மேல கீழே ஏபி. முடிஞ்சா? இந்த டேஷ்ல என்ன பண்ணுனா, இந்த நாட்கள் கொடுப்பாங்களா ஒரு சம்லையும், அதை போடாதீங்க, கழிச்சு விட்டு போடுங்க. திரும்ப சொல்றேன், இதுல இருந்து கழிச்சு விட்டு, இதுல இருந்து ஆரம்பிக்கிறவங்க இருந்து கழிச்சு விட்டு போடுங்க. இங்க எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் கீழே, மீதி 2 மேல அடிச்ச ஆன்சர். முடிஞ்சு. இந்த 1/, போடுறது, மீதி வேலை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் இல்ல. இந்த எக்ஸ் போச்சு போடுறது, எல்சிஎம் அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. சரியா? தட்ஸ் இட். சரி சார், இப்ப பி சேர்றாங்க, ஏபி, ஏபிசி, இப்ப சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வரேன். சரியா? இப்ப நான் அடுத்து ஏபி, ஏபிசி எல்லாம் சொல்றேன், டக்குன்னு போடுறேன். ஏன்னா இதே ஷார்ட்கட் தான், உங்க கண்ணு முன்னாடி டெமோ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த நான் காட்டுறேன், ஆனா இது நல்லாவே பிராக்டிஸ் ஆனும்ல. நீங்க ஒன்னும் பேப்பர் பெனெல்லாம் எடுக்காதீங்க, சும்மா படுத்துட்டே பாருங்க. உங்க மைண்ட்ல 2 மார்க் நான் இறக்குறேன் பாருங்க இப்ப. சரியா? இத நல்லா பிராக்டிஸ் ஆனும்ல. அதனால இதே மாதிரி ஒரே ஒரு சம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதாவது இந்த 4 டேஷ் போட்டு உங்க மைண்ட்ல ஏத்திட்டு, அதுக்கப்புறம் பிசி போறப்ப நீங்களே சொல்லுவீங்க. சரியா? இப்ப இதே மாதிரி ஒரு சம்மு, இங்க பாருங்க. இதே மாதிரி ஒரு சம், அதாவது ஏ ஒரு வேலையை 18 நாட்கள் முடிக்கிறார், பி அதே வேலையை 15 நாட்கள் முடிக்கிறார். பி ஆரம்பித்து செய்யும் போது 10 நாட்கள் வேலை செய்த பிறகு வெளியேறி விடுகிறார். மீதி வேலையை ஏ முடிக்க. அதே தானே, ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், ஒருத்தன் முடிக்கிறான். இந்த மாதிரி சம்ம ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் பிசி போவோம். சரியா? இப்ப என்னன்னா, இந்த சம்ம பிராக்டிஸ் பண்றது நான் பண்ண மாட்டேன். ஓகே, நானே இப்ப ஸ்டூடெண்டா மாதிரி பண்ண போறேன். நானே இப்ப என்ன, ஒரு ஸ்டூடெண்டா மாற போறேன். ஏன்னா நம்ம இப்ப ஷார்ட் கட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் மேத்ஸ்ல பேசிக் கத்துக்கோங்க வந்து ஹை லெவல் வரைக்கும் புரியணும். அத்தனை பேருக்கு ரீச் ஆகணும். ஏன்னா என் கண்ணோட்டத்துல இருந்து நான் சொல்லிட்டேன், ஆனா உங்க கண்ணோட்டத்துல இருந்து அது புரியுதாங்கிறதுக்கு நானே ஸ்டூடெண்டா மாறினா தானே புரியும். அப்ப இந்த சம்ம நானே ஸ்டூடெண்டா மாறி போட போறேன். நம்ம ஸ்டூடெண்ட் பேச்சுமுத்து, நம்ம ஸ்டூடெண்ட் பேர் என்ன? பேச்சுமுத்து உங்களுக்கு இந்த சம்ம போடுவாரு. அவருக்கு எதுவும் தெரியலனா நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. கொஞ்சம் டெமோ கவனிங்க. நம்ம ஸ்டூடெண்ட் பேச்சுமுத்து நல்லா போடுறாரான்னு பாருங்க. ஏன்னா அவர் நல்லா ஃபாஸ்டா போடுவாரு. அவரை கூப்பிடுறேன், பேசிக் தான், ஆனா கொஞ்சம் சொல்லி கொடுத்து நல்லா போடுவாரு. சரியா? அவரை மாதிரியே மாறி நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சரியா? இப்ப பேச்சுமுத்து வந்து உங்களுக்கு போட்டு காட்டுவார். வணக்கம்ங்க, என் பேர் தான் பேச்சுமுத்து. சார் சொல்லி கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி ஒரு சம்மே, அதை வச்சு நான் போடுறேன். எனக்கு பேசிக் தாங்க தெரியும், இதனால சொல்லி கொடுத்ததை வச்சு போடுறேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் போட்டு முடிச்சிருவேன், கொஞ்சம் வேகமாக போட பார்க்குறேங்க. சரியா? ஓகே, நான் கொஸ்டின் படிச்சுட்டு அப்புறம் போடுறேங்க. ஏ ஒரு வேலையை 18 நாட்கள் முடிக்கிறார், பி அதே வேலையை 15 நாட்கள் முடிக்கிறாருங்க. பி ஆரம்பித்து செய்யும் போது 10 நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஓடிட்டான். சார் சொன்ன மாதிரியே ஓடிட்டான். மீதி வேலையை ஏ. அப்ப இது மீதி வேலை கணக்குங்க. மீதி வேலை கணக்குகள் 4 டேஷ் போட்டுக்கலாம். மீதி வேலை கணக்குகள்னாலே 4 டேஷ் சார் போட சொன்னாரு, போட்டேன். இப்ப சார் இந்த டேஷ் வந்து வேலையை ஆரம்பிக்கிறது தானே ஒதுக்க சொன்னாரு. இங்க வேலையை ஆரம்பிக்கிறது யாருன்னு பாத்துக்கிறாங்க, பி ஆரம்பித்துன்னு போட்டிருக்காங்க. அப்ப வேலையை ஆரம்பிக்கிறவன் பிங்க. பியோட நாட்கள் 15 நாட்கள். பி அந்த வேலையை 15 நாட்கள் தனியா செய்வானா, அதுதான் அந்த 15 தான் இங்க போடணும். ஆரம்பிக்கிறோட முழு நாட்கள் இங்கன்னு சார் சொன்னாரு, போட்டேன். கீழே என்ன சொன்னாரு சாரு, முடிக்கிறவன் சொன்னாரா, முடிக்கணும்னு போட்டுறேன். யார் வேலை ஆரம்பித்து மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க.
ஏ மட்டும் செய்து முடிக்கிறாங்க அந்த மீதி வேலையை. அப்ப முடிப்பவன் வந்து ஏங்க. ஏ எத்தனை நாள் முழு வேலையை செய்யறான்? 18. அந்த முழு வேலையை இங்க போட்டுக்கிறாங்க. போட்டேன். எப்படி மீதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் தாங்க கேட்கறாங்க. அதனால இங்க எக்ஸ்னு போட்டுக்கிறேன். சார் சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்க எக்ஸ் போட்டுட்டேன். இப்ப இந்த டேஷை போடணுமே. இந்த டேஷ்ல சார் என்ன சொன்னாரு போடுறதுக்கு? சார் என்ன சொன்னாரு? பி ஆரம்பித்து செய்யும் போது 10 நாட்கள் வேலை செய்து இந்த 10 போடணுமோ? சார் என்ன சொன்னார் மறந்து போச்சு. கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் வேலை பாக்குறாருங்க. என்ன சொன்னார் மறந்து போச்சேங்க. ஐயோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேங்க. 10 இங்க போடணுமா என்னன்னு தெரியலையேங்க. ஞாபகம் வந்துருச்சுங்க. 10 இப்படி குட்டியா போட சொன்னார். குட்டி இந்த 15ல இருந்து 10 கழிச்சு 5 தாங்க இங்க போடணும். 5 தான் போடணும். தெய்வமே ஞாபகம் வந்துருச்சு. தெய்வமே தேங்க் காட். இப்ப எக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த கிராஸ்ங்கிறது கீழே நல்ல ஞாபகம் இருக்குங்க. அது நல்ல ஞாபகம் இருக்கு. மீதி ரெண்டையும் மேல பெருக்க சொன்னாரு சாரு. 5ஆல இப்படி அடிச்சா பேசிக் தான். நான் கொஞ்சம் பொறுமையா அடிச்சுக்கிறேன். 5 1 5 5 3 வாட்டி போகுங்க. 3ஆல இந்த 18 அடிச்சா 6 வாட்டி. 3 6 18. 6ன்னு இங்க இருந்தாலே இது ஆன்சருங்க. இந்த 6 இங்க ஆன்சருங்க. மீதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்களா? 6 நாட்களுங்க ஆன்சர். நல்ல வேலை போட்டேன். சார் இல்லைன்னா போலன்னா சார் திட்டுவாரு. சார் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. போலன்னா சார் திட்டுவாரு. நல்ல வேலை போட்டேன். சரிங்க, போட்டு முடிச்சிட்டேன். நான் வரேங்க. சரி, பேச்சு முத்து சிறப்பா போட்டாரு. அங்க வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். பேச்சு முத்து கிளாப் பண்ணிடுவோம். கங்க்ராட்ஸ் பேச்சு முத்து, கங்க்ராட்ஸ். சூப்பரா போட்டீங்க பேச்சு முத்து. அதாவது வேலையை ஆரம்பிக்கிறவன் பி, 15 இங்க, முடிக்கிறவன் கீழே, 18 இங்க. அதாவது முடிக்கிறவன் கடைசியில் கொடுத்துருக்காங்களா, கீழே முடிக்கிறவன் அது மைனஸ் பண்ணி இங்க, மீதி எக்ஸ், கிராஸ் கீழே போட்டா 18 5 3 3 6 அடிச்சாச்சு. சூப்பர். பேச்சு முத்துக்கு மறுபடியும் ஒரு கிளாப். ரைட். இப்போ நமக்கு தரவாயிக்கும். 30 செகண்ட் எப்படி போடுறது? 4 டாஷ் ஆரம்பிக்கிறவன் முடிக்கிறவன் மைனஸ் பண்ணி மீதி எக்ஸ், கிராஸ் கீழே முடிஞ்சு. இப்ப நம்ம பியும் சேர்ந்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 4 டாஷ் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு இப்ப. சரியா? இப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணு மனக்கணக்கிலே போடுங்க. பேனால தேவையில்ல, மனக்கணக்கிலே பிராக்டிஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ள போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப டைம் அண்ட் ஒர்க்ல ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு, பி ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாருன்னா ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதெல்லாம் அடிச்சு துவைச்ச விஷயம் தான். இருந்தாலும் சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் செட் ஆகும். ஏன்னா நம்ம பாக்குறப்ப அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற கூடாது. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் கூட்ட சொல்லி ஆன்சர் கேட்கறாங்க. சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் கேட்கறாங்கனாலே ரெண்டையும் பெருக்கிடுங்க 150, ரெண்டையும் கூட்டுங்க 25. இதான் ஆன்சர். சரியா? டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது நார்மல் மேத்ஸ் மாதிரி இல்ல. இப்ப நார்மல் மேத்ஸ்னா 10 15 கூட்டி 25 சொல்லுவீங்களா? அது நார்மல் மேத்ஸ். டைம் அண்ட் ஒர்க் உலகத்துக்குள்ள குதிச்சா அங்க ஏ 10 பி 5 15னா நீங்க என்ன செய்யணும்னா ஷார்ட்கட் என்னன்னா ரெண்டையும் பெருக்கி 150 மேல, ரெண்டையும் கூட்டி 25 கீழே. 150/25 சார் அப்படின்னு சொல்லணும். நார்மலா சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப ஏ வந்து 20, பி வந்து 5, கூட்டுங்க 25. வெள்ளை கிளம்புங்க, கூட்டுங்க, நல்லா கூட்டுங்க. என்ன வரும்? 100/25. பெருக்கு கூட்டு முடிஞ்சா, பெருக்கு கூட்டு. இப்ப நீங்க கேளுங்களேன், ஏ 30 பி 40. அது மாதிரி 2 நம்பர் போதும்ல, 2 நம்பர் போதும்ல. பிராக்டிஸ் பண்ணிக்குவோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணிருங்க. நீங்க கேளுங்க, இப்ப நீங்க கேளுங்க, நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சார் 30 40 சொல்லுங்க சார். 30 40 1200/70. சார் 40 50 சொல்லுங்க சார். 40 50 2000/90. அதான் பெருக்கு கூட்டு மேல கீழே, பெருக்கு கூட்டு மேல கீழே. ஓகேவா சார்? சொல்லுங்க சார். 15 5 சார். 15 5 75/20. 75/20 சார். சொல்லுங்க சார். 30 20 30 20 600/50. 600/50. அதையும் அடிச்சா 12. நல்லா இருக்கு. சரியா? இப்ப இத கத்துக்கிட்டீங்க. 4 டாஷ் கத்துக்கிட்டீங்களா? இப்ப ஏவும் பியும் ஏபிசி உங்களோட டவுட் வந்துருச்சு. சரியா? இந்த क्वेश्चन கவனிங்க. ஓகே, இந்த क्वेश्चन கவனிங்க. ஏ ஒரு வேலையை 80 நாட்கள் செய்து முடிக்கிறார். ஏ வேலை ஆரம்பித்து 10 நாட்கள் வேலை செய்து விலகி விடுகிறார். பி என்பவர் மீதி வேலையை 42 நாள் முடிக்கிறார். ஏ மற்றும் பி சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இங்கதான் क्वेश्चन ஆரம்பிக்குது. இங்கதான் क्वेश्चन, கடைசி क्वेश्चन இங்கதான் இருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம டாஷ் போடணும். நம்ம மேல பிராக்கெட் போட்டிருக்கேன்ல, இது வந்து நம்ம 4 டாஷ்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வேலை 4 டாஷ்ல இந்த மேலக்கெல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கடைசியா கேள்வியை பார்ப்போம். சரியா? 4 டாஷ் போட்டுக்கலாம்ல, ஏன்னா மீதி வேலை கணக்கு தானே. ஓகே, மேல ஆரம்பிக்கிறானா மேல நிப்பாட்டிடலாமா? ஏ வேலையை ஆரம்பிக்கிறானா? ஏ வேலையை ஆரம்பிக்கிறான். இது வந்து கடைசியா கேட்கறாங்க. அடுத்த சம்ல வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுங்க. சரியா?
ஏ வேலையை ஆரம்பிக்கிறானா, ஓகே, ஏ முழு வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பான்? 80 நாளா? 80 போட்டுருங்க இங்க. சரியா? யார் வந்து முழு அத ஏ ஆரம்பிக்கிறான், 10 நாட்கள் வேலை செய்தா 10 குட்டியா போட்டுக்கோமா. அப்படி ஏதான வேலையை ஆரம்பிக்கிறான், ஆரம்பிக்கிறவன் இங்க 10 குட்டியா ஸ்ட்ரைட்டா இந்த டாஷ் போட்டுருவோம். அப்புறம் கீழே வருவோம். 80 10 குட்டியா போட்டு இங்க 70 வந்துருமா? 70 வந்துருமா? ஓகே, வேலை செய்து விலகி விடுகிறார். பி என்பவர், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பி என்பவர் மீதி வேலையை 42 நாள் முடிக்கிறார். இதுதான் ட்விஸ்ட். சரியா? இப்ப அடுத்த 3 சம் இப்படிதான் இருக்கும். நல்லா கவனிங்க, ஏன்னா எப்படி கேட்டாலும் அடிக்கணும்ல எக்ஸாம்ல. பி என்பவர் மீதி வேலையவே, அதாவது நல்லா கவனிங்க, பி மேல மேல பாத்தீங்களா, பி பத்தி கொடுக்கவே இல்லை பாருங்க. பி இவ்வளவு நாள் கொடுத்தா தானே கீழே இங்க போட முடியும். கொடுக்கல பாருங்க. என்ன அர்த்தம்னா, பி என்பவர் மீதி வேலையை முடிக்கவே 42 நாள், அதாவது மீதி வேலையை 42 நாள்ல முடிச்சிடறாரா. இப்ப இந்த 4 டாஷ்ல இது ஆரம்பிக்கிறவன், அதாவது ஆரம்பிக்கிறவனோட முழு வேலை, இது ஆரம்பிக்கிறவனோட மீதி வேலை, இது முடிக்கிறவன், இந்த டாஷ் முடிக்கிறவனோட மீதி வேலை தானே. இதுவே கொடுத்துட்டாங்க. புரியுதா? அப்ப இங்க 42 போடுங்க. அதாவது பியோட மீதி வேலையை கையில கொடுத்துட்டாங்க, முழு வேலை கொடுக்கல. அப்ப இங்க எக்ஸ் போடுங்க. பியோட டோட்டல் டேஸ் கொடுக்கல இங்க. அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் கடைசியா ஏ பிளஸ் பியை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க எக்ஸ் போடுங்க. புரியுதா? எப்படி கேட்டாலும் இந்த ஷார்ட் கட் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி கேளுங்க கேளுங்க, நான் போட்டு விட்டுருவேன், நீங்க போட்டு விட்டுருவீங்க. சரியா? இப்ப எக்ஸை கண்டுபிடிப்போமா? அதேதான், கிராஸா இருக்கிறது கீழே, மீதி 2 மேல. கிராஸா இருக்கிறது கீழே, மீதி 2 மேல. சரியா? 1010 அடிபட்டுருமா? 7 42ல 6 வாட்டி போகுமா? 7 42, 8 × 6 48. 48 வந்துருச்சு. நமக்கு 48 வந்துருச்சு. இந்த 48ங்கிறது என்ன? இந்த நம்பர். இது யாரு? முடிக்கிறவனோட முழு வேலை, அதாவது பி. அப்ப பி 48 நாள்ல ஒரு வேலையை தனியா முடிச்சிருவான்னு அர்த்தம். ஆரம்பத்தில் கொடுப்பாங்களா, அது கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். இப்ப சரியா? 48 நாள். ஆல்ரெடி ஏ ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறான்? 80 நாள்ல முடிக்கிறான். அப்படியே இருக்கட்டும். இப்ப இது வரைக்கும் ஓகே தானங்க? ஒரு ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் ஓகே தானே? மீதி வேலையே கொடுத்துட்டாங்கப்பா. இங்க கேக்குறாங்கப்பா, இதை கொடுத்து இதை கேட்பாங்க, இதை கொடுத்து இதை கேட்பாங்க, அவ்வளவுதான்ப்பா. இது பேர் ட்விஸ்டா? இது பேர் ட்விஸ்டா? இல்ல இல்ல, எனக்கு தெரியல அப்படி. சரியா? இப்ப ஏ வந்து 80, பி வந்து பி எவ்வளவு இங்க கண்டுபிடிச்சோம்? பி எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 48. 48. சரியா? பி 48 கண்டுபிடிச்சோம். ஏன்னா டக்குன்னு அழிச்சனால டக்குன்னு இதாது. பி 48. இப்போ என்ன கேக்குறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் கேக்குறாங்களா? இதுக்கு தான் உங்களை பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். 2 நம்பர் கொடுத்தா கூட்ட சொன்னா பெருக்கு கூட்டு, மேல பெருக்கு. 80 × 40 பெருக்குனா பெருக்கவே முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பெரிய நம்பர். ஸோ பெருக்குன மாதிரி வச்சுக்கோங்க. மேல கூட்டுங்க, கூட்ட முடியும்ல. 128 கீழே. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர், இதை அடிச்சீங்கன்னா ஆன்சர். சரியா? அடிப்போமா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இது 8ல போகும், இது 8ல போகும். மேல 8 10 வாட்டி போகும். கீழே அதாவது 8ல அடிக்கிறேன், 8ல அடிக்கிறேன் 16 வாட்டி போகும். சரியா? கொஞ்சம் அடிச்சு பாருங்க தெரியும். இல்லைன்னா 2ஆல அடிச்சுருங்க. 16 வாட்டி போகும். 16 48ல 3 வாட்டி போகும். 16 48ல 3 வாட்டி போகும். 10 × 3 ஆல்ரெடி இங்க 10 இருக்கு. 8ல 10 வாட்டி அடிச்சாலும் 10 × 3 30 இஸ் ஆன்சர். ஓகேவா? ஏ பி இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 30 இஸ் ஆன்சர். முடிஞ்சா? முடிஞ்சா? சின்ன ட்விஸ்ட் தான். இந்த 42க்கு அந்த டேஷை கூத்துட்டு இந்த டேஷை கேட்கறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் இல்ல. மேல ஆரம்பிக்கிறவன் மேல போட்டோம், இங்க 70 போட்டோம், அங்க கூத்துறாங்க, இதை கேட்கறாங்க, அவ்வளவுதான். கண்டுபிடிச்சு அந்த பெருக்கு கூட்ட போட்டோம், முடிஞ்சு. சரியா? தட்ஸ் ஆல் மேத்ஸ். இப்ப ஆரம்பிக்கிறதே ஏவும் பியா இருந்தா இந்த சம கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 15 நாட்கள் மற்றும் 10 நாட்கள் என முறையே முடிக்கின்றனர். ஏ மற்றும் பி ஆரம்பித்து 2 நாட்களுக்கு பிறகு பி மட்டும் விலகி விடுகிறார். மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்கிறார். முழு வேலையும் முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்? ஓகே, இது பார்ஷியல் ஒர்க்குன்னு தெரிஞ்சு போச்சுல. 4 டேஷை போடுங்க, அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். 4 டேஷை போட்டு ஆரம்பிச்சிருவோம். சரியா? வேலையை ஆரம்பிக்கிறது பாருங்களேன், ஏ மற்றும் பி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த டேஷை ஏ பிளஸ் பிக்கு ஒதுக்குங்க. சரியா? வேலையை முடிக்கிறது யாரு? மீதி வேலையை யார் மட்டும் முடிக்கிறா? ஏ மட்டும் முடிக்கிறாரா? இந்த டேஷை ஏக்கு ஒதுக்குங்க. ஃபர்ஸ்ட் இதை ஒதுக்கி போட்டுருவோம், அப்புறம் பார்ப்போம். சரியா? இப்போ இங்க இந்த டேஷை ஏ பிளஸ் பிக்கு ஒதுக்க சொன்னல, இதுதான் பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். சரியா? இப்போ ஏ பிளஸ் பிங்கிறது ஸ்ட்ரைட்டா கொடுக்கல. இங்க ஏ 15 பி 10 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணோம். ஏ 15 பி 10, ஏ பிளஸ் பி என்ன 25 போட்டு விட்டுறாங்க. என்ன தலையில அடிச்சுக்கிறேன், அதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. 25 போட்டு விட்டுறாங்க. இது நார்மல் டைம் ஒன்று இருக்குங்க அது. சரியா? 15 10ங்க. 15 10 சார்? இதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா இந்த அத டக்குன்னு போடணும். இது போடுறது டைம் எடுக்க கூடாது. ஏன்னா 15 10 சார்? 150/25 சார். 150/25 சார். பெருக்கு கூட்டு பண்ணிட்டேன் சார். 25ல 150 அடிச்சா 6 சார். 6 சார். அப்படி போடணும்.
சும்மா சைடில் போட்டு பார்க்கற டைம் வேஸ்ட். டக்குன்னு போடணும். அதுதான் ஏ பிளஸ் பியை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். டக்குன்னு வந்துச்சா? எவ்வளோ நாட்கள்? 2 நாட்களா? 2 குட்டியாக போடுங்க. கழிச்சா 4. மீதி வேலையை யார் முடிக்கிறா? ஏ முடிக்கிறானா? ஏவோட முழு வேலை என்ன? 15. இங்கே 15, இங்கே எக்ஸ். சரியா? இதான் முடிப்பவன் ஏ. ஏ வந்து 15 தானே? 15. அதாவது ஏ அண்ட் பி 15 10. அப்போ ஏ 15 பி 10ன்னு அர்த்தம். சரியா? ஏ 15 இங்கே. இப்போ எக்ஸ் கிராஸ் கீழே, மீதி 2 மேலே. கிராஸ் கீழே, மீதி 2 மேலே. என்ன? கிராஸ் கீழே, மீதி 2 மேலே. ஓகே. 2 அடிச்சா 2, 2 அடிச்சா 3, 3 அடிச்சா 5, I2 10ன்னு வந்துருச்சுங்க. 10ன்னு வந்துருச்சுங்க. சரியா? 10ன்னு வந்துருச்சுங்க. உடனே 10 அடிச்சலான்னு உங்க எக்ஸாம்ல தோணும். ஆஹா, ஐயோ ஆன்சர் வந்துருச்சே, டே மேத்ஸ்ல ஆன்சர்லாம் வந்துடும் எனக்குன்னு 10 அடிப்பீங்க. பொறுமை பொறுமை பொறுமை. முழு வேலையும் முடிக்குவதையும் காலம். போன கொஸ்டின்ல எப்படி ரிமைனிங் பியோட மீதி வேலையை கொடுத்தாங்க, ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. இந்த கொஸ்டின்ல ட்விஸ்ட கவனிங்க. முழு வேலையும் முடிவடையும் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த 10ங்கிறது என்ன? பி கிளம்புனதுக்கு அப்புறம், அதாவது பி கிளம்புனதுக்கு அப்புறம் மீதி வேலையை ஏ 10 நாள்ல முடிச்சிடறான். இவங்க வந்து அதை மீதி வேலையை முடிக்க எத்தனை காலம்? முழுன்னு கேட்கறாங்க. அப்ப என்னன்னா ஆல்ரெடி ஏவும் பியும் 2 நாள் வேலை பார்த்தாங்கல்ல, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை கேட்கறாங்க? அதானே கேட்கறாங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனைன்னு சொல்ல ஆன்சர் சொல்லுங்கிறாங்க. ஏவும் பியும் 2 நாள் ஆரம்பத்துல பண்ணாங்கல்ல, அது ஆரம்பத்துல. அப்புறம் தானே இந்த பி ஓடி போறான். ஓடிட்டோம், நீ கிளம்பு, பி ஓடிட்டோம். அப்புறம் ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறானா? இது மொத்தமா கேட்கறாங்க. 12 நாள் இஸ் த ஆன்சர். எப்படி ட்விஸ்ட்? இதையும் கவனிக்கணும். இதுல கோட்டை விட்டு வந்துடாதீங்க. கோட்டை விட்டு ஐயோ மார்க் போச்சேன்னு சொல்லிட்டு ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் புலமாதீங்க. சரியா? அப்ப கடைசியா இதை கவனிங்க. மீதின்னு கேட்டா அப்படியே, முழுன்னு கேட்டா அப்படி கூட்டி ஆன்சர். சரியா? எப்பப்பா என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு மைண்ட்ல ஏத்த. 2 மார்க் எப்படியும் பார்சல் வந்துருச்சு உங்களுக்கு. சரியா? இந்த கொஸ்டினை பாருங்க. 2 மார்க் பார்சல், அடுத்த 2 மார்க் பார்சல். எக்ஸ் அண்ட் ஒய் ஒரு வேலையை 20 நாட்கள் மற்றும் 12 நாட்களில் முடிக்கின்றனர். எக்ஸ் வேலையை ஆரம்பித்து 4 நாட்கள் கழித்து ஒய் இணைகிறார். இது முன்னாடி மாதிரி கேள்விதான், ஆனா வித்தியாசம். போன கேள்வியில 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு நடுவில் ஒருத்தன் ஓடுறான். இந்த கேள்வியில ஒருத்தன் ஆரம்பிச்சு அப்புறம் ஒருத்தன் சேர்றான், கடைசியா 2 பேர் முடிக்கிறாங்க. சரியா? எக்ஸ் வேலையை ஆரம்பித்து 4 நாட்கள் கழித்து ஒய் இணைகிறார். எப்படி கேட்டாலும் 4 டேஷுங்க போங்க. இவன் என்ன வேலை கேட்டுக்கணும், 4 டேஷ் போட்டு விட்டுருவாங்க. 4 டேஷ் போட்டு விட்டுருவேன். போட்டுவிட்டு ஆரம்ப எவன் சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். எக்ஸ் வேலையை ஆரம்பிக்கிறானா? எக்ஸ் மட்டும் தானே ஆரம்பிக்கிறான். எக்ஸோட முழு வேலை பார்ப்பேன். 20 போட்டிருக்காங்களா? 20 இங்க போட்டு விட்டுருவேன். நபர் போட்டு விட்டுருவேன். ஆரம்பித்து எத்தனை நாட்கள்? 4 நாட்கள் கழிச்சு கிளம்புறான். அவன் 4 அப்படி குட்டியா போட்டு மைனஸ் பண்ணி 16 போட்டு விட்டுருவேன். சரியா? ஒய் இணைகிறாரா? மீதி வேலையை எக்ஸ் மற்றும் ஒய் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகுமா? அது மீதி வேலை தான் கேட்கறாங்களா? அப்ப இங்க எக்ஸ் மீதி வேலையை தான் கேட்கறாங்க. நல்ல வேலை, இங்க எக்ஸ். அப்ப இங்க யாரை போடணும்? எக்ஸ் பிளஸ் ஒய் இங்க போடணும். எக்ஸ் பிளஸ் ஒய், ஏன்னா மீதி வேலையை 2 பேர் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து தானே முடிக்கிறாங்க. இப்ப எக்ஸ் என்ன 20, ஒய் என்ன 12. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன? எக்ஸ் பிளஸ் 20, எக்ஸ் 20, ஒய் 12. எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன? பிச்சு விடுவேன். 32ன்னு சொன்னீங்க, பிச்சு விடுவேன். 32 டைம் ஒன்று ஒர்க்குள்ள இருக்கும். 20 12. நல்லா இருக்கு. இப்ப இருங்க. 20 12 பெருக்கு கூட்டு 20 12 240/32 சார். சார் 240/32 சார். இருங்க கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். பெருசா இருக்கு. என்ன 240/32 கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் அடிச்சுக்குவோம். ஒன்றும் இல்லை. சரியா? 8ஆல் அடிச்சலாமா? பெரிய பெரிய டேபிளால அடிப்போம். 8ஆல் அடிச்சா மேலே 30, கீழே 4. அப்பயும் அடிபடல பாருங்க. அப்பயும் அடிபடல. திரும்ப 2ஆல் அடிப்போம். 15 2 15/2ன்னு வருது. சரியா? இதே இங்கே போட்டுக்குவோம். 15/2 இங்கே போட்டுக்குவோம். இப்போ உடனே ஐயோ 15/2ன்னு ஃப்ராக்ஷன் வந்துருச்சு. மேத்ஸே கஷ்டம்லாம் புலம்பக்கூடாது. ஏன்னா சும்மா அந்த 15/2 வந்தா என்ன? அப்ப நான் அப்படி நின்றுவேன். அப்படி 15/2 வரியாவா நின்றுவேன். அப்படி என்ன பண்ணுவோம்? ஏன்னா அதனால அப்பயும் போடுங்க. என்ன சொன்னேன்? எக்ஸ் கிராஸா இருக்காது. ஏன்னா 15/2 என்ன நார்மல் நம்பர் இல்லையே சார். பின்னல்லாம் வருது. பின்னெல்லாம் பின்னி எடுங்க. பின்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா பின்னி நீங்களே எடுத்துருங்க. சரியா? பின்னி எடுக்கிறீங்க. என்ன கிராஸா இருக்கிறது கீழே 20, மீதி 2 மேல. இது நம்பரா பாருங்க. இதுவும் மேல பெருக்கணும். இங்க பாருங்க. இப்படி ஒண்ணும் இல்ல. அப்படியே நீட்டு 2 14 8 வாட்டி போகும். மேல 15 × 8ன்னு வருது. கீழே 20 இருக்கு. 15 5ல் 3 வாட்டி போகும். 5ல் 4 வாட்டி போகும். 5ஆல அடிச்சிருக்கேன். 4 8ல் 2 வாட்டி போகும். 3 × 2 6 வருது. ஆன்சர்ல 6 இருக்கு. இருங்க ஒரு வாட்டி அவங்க மீதி வேலையை தான் கேட்கறாங்கன்னு பாத்துக்குவோம். எக்ஸ் ஒய் மீதி வேலையை முடிக்க எத்தனை நாட்கள்? ஆமா, எக்ஸ் தான் ஆன்சர். 6 தான் ஆன்சர். மீதி வேலை தான் கேட்கறாங்க. முழுன்னு கேட்கல, மீதி தான் கேட்கறாங்க. 6 தான் ஆன்சர். அடுத்து
சார் இந்த நீங்க இப்ப என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. என்ன இந்த வடிவேல் கேட்கிற மாதிரி சார் இந்த சிஏ ஏபிசிஏ அப்படின்னு கேட்குறீங்க. வரேன் ராஜா. கவனி ராஜா. ஏபிசி ஆகியோர் ஒரு வேலையை 10, 15 மற்றும் 20 நாட்களில் முடிக்கின்றனர். சூப்பர். ஏ மற்றும் பி இருவரும் வேலையை ஆரம்பித்து 2 நாட்களில் பி விலகினார். மீதி வேலையை ஏ மற்றும் சி நீ என்ன வேணா கொடு, நான் 4 டேஷ் போட்டுருவோம். போ நீ என்ன வேணா அப்புறம் பார்த்துக்கிறேன் கொஸ்டின் அப்புறம் பார்ப்பேன். 4 டேஷ் ஃபர்ஸ்ட் போடுவேன். என்னவா ஏவும் பியும் ஆரம்பிக்கிறாங்களா, இந்த டேஷை ஏக்கு பிக்கும் ஒதுக்கி விட்டுருவேன். அப்புறம் என்னவா எவன் கிளம்புறான், பி கிளம்புறானா, விரட்டி விடுங்க பியா. போ சி சேரானா, வா சி வா முடிக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்தா முடிக்கிறாங்களா, இந்த டேஷை ஏக்கும் சிக்கும் ஒதுக்கி விட்டுருவேன். அப்படி ஒதுக்கி விட்டுருவேன் நான் பாட்டுக்கு. ஏன்னா மீதி வேலையை ஏவும் சியும் முடிக்க எத்தனை நாட்கள், இங்க எக்ஸ் போட்டுருவேன். ஸ்ட்ரைட்டா இங்க எக்ஸ் போட்டீங்க. ஆமா பிராக்டிஸ் பண்ண ஸ்ட்ரைட்டா போட்டுற வேண்டியதான். பரிணாம வளர்ச்சி அடையணுமா இல்லையா, ஸ்ட்ரைட்டா எப்படியே எக்ஸ்ட்ரா வர போது போட்டு விட்டுருவேன். ஏன்னா இப்ப இங்க ஏ பிளஸ் பி, இங்க பி பிளஸ் சி, இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நிரப்பணும். ஐயா தெய்வமே, இந்த ரெண்டையும் நிரப்பணுமே, டக்கு நிரப்பிடணுமே. இந்த ஏ பிளஸ் பி, இங்க ஏ பிளஸ் பி 10, 15 ஏவும் பியும் தள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரைட்டா கொடுக்காம இதான் தள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா ஏவும் பியும் 10, 15 இப்ப 10, 15 இப்ப 10, 15 இங்க போடணும். கூட்டினா என்ன, அது 10, 15 பெருக்கு கூட்டு 150/25. இங்க பார்த்த மாதிரியா இருக்கு. திரும்ப இந்த 10, 15 வருது. 6 சரியா, 6 என்ன பண்ணேன், பெருக்கு கூட்டினேன். அதாவது 10 × 15 / 10 + 15. திடீர்னு மறந்து போனாலும் போயிட்டுக்கலாம். ஆனா டக்குன்னு சொல்றேன், பெருக்கணும் கூட்டணும். சரியா, ரைட் கூட்டிட்டேன். 6 150/25 6. அடுத்து ஏவும் சியும் அப்படிதானே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏவும் சியும் நல்லா கவனிங்க. ஏ 10 சி 20. 10, 20 மிஷின்ல ஓட்டி விடுங்க. ஆமா மிஷின் மாதிரி இப்ப ஆயிடுச்சு. இந்த 10, 20 தூக்கி உங்க பிரெயின் மிஷின்குள்ள இறக்கி விட்டீங்கன்னா அவுட்புட் ஆன்சரா வரணும். 10, 20 பெருக்கு கூட்டு. சொல்லுங்க 10, 20 10, 20 200/30 அடிச்சா 20/3. சரியா, 20/3. ஐயோ என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. 20/3. ஏன்னா இந்த டேஷ் சும்மாவே இருக்கு, இதையும் போட்டு விட்டுருவோம். ஏ ஆரம்பித்து 2 நாட்கள் கழித்தா இந்த 2 குட்டியை அங்க போட்டு கழிச்சு விட்டு 4 போடுங்க. சரியா, கழிச்சு விட்டு 4 போடுங்க. இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணும். கிராஸா இருக்கிறது கீழே, என்ன மீதி 2ம் மேல. சரியா, மீதி 2ம் மேல. இப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த 3 அப்படி கீழே இறக்கிடலாம். இப்படி 3 இப்படி கீழே இறக்கிடலாம். அப்ப 20 × 4 இந்த 3 கீழே இறங்கிச்சுன்னா 3 × 6 வந்துடும். இதான் ஆன்சர். சரியா, இப்ப 2ஆல் அடிச்சா 10, 2ஆல் அடிச்சா 3, அவ்வளவுதான் அடிக்க முடியும், வேற எதாவது அடிக்க முடியாது. சரியா, 10 × 4 40/9 இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு 40/9 இஸ் த ஆன்சர். 40/9 இஸ் த ஆன்சர். இதை ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டாங்க, கலப்பு பின்னமா கொடுப்பாங்க. சரியா, இதை கலப்பு பின்னமா மாத்துங்க. 9 எத்தனை வாட்டி போகும், 40ல 4 வாட்டி. 9 4 46. இந்த பி ஆப்ஷன் ஃபுல்லாவே போட தேவையில்ல, பாதியில போட்ட ஆப்ஷனை பாருங்க, ஆன்சர் அடிச்சிடலாம். ஃபுல்லா தான் போடணுமா, என்ன ஸ்டெப்மா கொடுக்க போறாங்களா? 9 4 வாட்டி போகுமா, 4ன்னு இந்த ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு, அடிச்சு விட்டுருங்க. நமக்கு வேண்டியது ஓஎம்ஆர்ல புள்ளி வச்சு அது கரெக்ட் கொடுக்கணும். அந்த ஓஎம்ஆர் கரெக்ட் கொடுத்து தூக்கி எறியணும். இந்த கரெக்ட் இந்த பையனை பாஸ் பண்ணி விட்டுன்னு தூக்கி எறியணும். ஓஎம்ஆர் நம்ம பாஸ் ஆன அவ்வளவுதான். சரியா, ஆன்சர் பிங்க. 4 அடிச்சு பார்த்தா 4 4/9 வரும் போல. 36. ஓகே ரைட், 40. ரைட் ஓகேங்க. இதெல்லாம் சாம்பிள் சம்ஸ். நான் இவ்வளவு தூரம் போட்டது இது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு, ஏன்னா இது மாதிரி எந்த சம் கேட்டாலும் போட்டுடலாம். இது மாதிரி எந்த சம் கேட்டாலும் போட்டுடலாம், எப்படி கேட்டாலும் யோசிச்சு போட்டுடலாம். சரியா, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். நீங்க ஆரம்பத்தில் கேட்டீங்களா சார், 1 மட்டும் தான் இருக்கு, மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கண் முன்னாடி நிப்பாட்டிட்டேன். சரியா, சோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.